இப்போ சூரபத்மனும் வீரபாகு மீட் பண்ணுற சீன் ஒன்று இருக்குது, ஷூட் பண்ணுறோம், நீ வான்னு கூப்பிட்டாரு. நாங்கள் போனேன். அசோகன் தான் சூரபத்மன் வேஷம் போட்டிருந்தார். கண்ணங்கரேன்னு மேக்கப் போட்டு, அவர் நல்ல பாடி பில்டரு, நெஞ்சை விரிச்சு வச்சு உட்காந்துருக்கிறாரு. மீசை வந்து இங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் வெளியே போயிடுச்சு. கண்ணங்கரேன்னு மேக்கப்பு, தலைக்கு மேலே கீழே இந்த ஹைட்டு, அப்படி உட்காந்துருக்கிறாரு. சிவாஜி ஏற்று பண்ணிக்கிறாரு. முருகனா, யார் அவன்? அவனை யார் என்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன், வேதத்திற்கு செயலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு! கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், கோன் என்பார், அருமுகன் என்பார், சண்முகன் என்பார். உன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார்னா நீ யார்? உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேலவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இல்லை பார், சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயனே. வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகம் என்ன, 1000 முகம் படைத்தவனால் என்ன? இந்த சூரனை வல்ல இந்த உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேல் மாலையாய் குடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதான் உன்னை தொடலை. நான் பேசாமல் ஊருக்கே ஓடி போயிடலாமான்னு தோச்சு. இந்த தமிழ் இந்த பர்ஃபார்மன்ஸ் எங்கே பண்ண போகிறேன்னு பயந்துட்டேன் நான்.